உட்காரு சாமி. உன்னை நான் எப்ப வருந்தி கிடைக்கிறேனோ அப்ப நீ வந்தா போதும். நீ வந்துதான் உண்மையான தெய்வமா இருந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படி உட்காரு சாமி. உன்னை நான் எப்ப வருந்தி அழைச்சி நீ வான்னு சொல்லி கூப்பிடறனோ அப்ப நீ வந்தா போதும். அருமையான ஒரு கூட்டம், அருமையான ஒரு பக்கம் மேலும் இவரங்கமடைகளே சிறந்தது ஒரு ஒளிவரிக்கை செய்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி ஆடியோ சதறி சார்ந்த உரிமையாளருக்கும் மற்றும் வடிவதற்கக்கூடிய ஆப்ரேட்டர் அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் அருமை அண்ணன் தொப்புமட்டியை சேர்ந்த ராஜ நடிகர் என்வி தம்பி மற்றும் மாணிக்கண்ணன் அவர்கள் நாடக கலைக்குழுமத்தை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கண்ட வணக்கம். அண்ணே வச்சுக்காம இந்த 2 பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் மட்டும் ஏன்னா ஒரு நாடக நடிகர் பேரு வாங்கணும்னா 2 முக்கியம்னு சொல்லுவாங்க. வெட்டிக்கார அண்ணே 2 முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன 2 முக்கியம்? சரி சரி. ஏன்னா ஒன்று மைக் செட்டு, ஆமாம், இன்னொன்று பக்கம் மேலும். ஏன்னா ஒளிபெருக்கியும் நல்லபடியாக அண்ணன் சிரிச்ச முகத்தோட விஜயலட்சுமி ஆடியன்ஸ். ஏன்னா இந்த பகுதியில் பேர் வாங்கின மைக் செட்டு, ஆமாம், இன்னொன்று பக்கம் மேலும். பக்கம் மேலமும் நல்லா அமைஞ்சிருக்கிறீங்க. அப்படி திருச்சி காவிரி கரை ஓரத்தில் சங்கம் முதற்குள் அம்மையாக போட்டு திகழக்கூடிய அந்த புத்தமி பத்திரி ஒரு செல்ல வாசகி சாய்ந்தாடம் கொண்டக்காரி அந்த சாமுராணி வாசக்காரி சமயபுரத்து முத்துமாரி அம்மனை வணங்கி வந்தாலும் இந்த மந்தையில் ஒரு தெய்வம் இருக்குதா இல்லையா? இந்த மந்தையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் முறைப்படி கதை தட்டு பார்ப்போம். ஹலோ 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 அப்படியே வச்சு எக்கோ வச்சு குறைக்காது, எக்கோ மட்டும் வச்சு. ஒரு நாடகத்திற்கு இப்படிதான் சிறந்த முறையில் ஒளிபரிக்கை செய்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி ஆடியோ சரி சார்ந்த உரிமையாளருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கட வணக்கம். பொன்மகள் தேவியம்மா பொற்பட களியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகளியம்மா ஊரில் வாழ்பவளை முத்துமாரியம்மா, திருப்பூரில் வாழ்பவளை முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளை கருமாரியம்மா, பொன்மகள தேவியம்மா பொற்பட காளியம்மா அழகுலி காளியம்மா அரதாங்கி வீரம காளியம்மா. பொள்ளாச்சி நகரில் அராட்சி புரிபவர்கள்
பேரன்பு கொண்ட பெரியர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடக கலை ரசிக்கப்பெரிய மக்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடுதலை மண்ணை பொன்னாக்கும் தரும் விவசாய பெருங்குடி மக்களை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தில் இந்தியாவை வல்லரசாக்க போட்டதிருக்கும் எங்களது போன்ற பட்டதாரி மாணவ மாணவிகளை மற்ற பள்ளி மாணவ செல்வங்களை இவ்வொரு முக்கியஸ்தர் அவர்களை கண்டிக்க வைக்க உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கட்ட வணக்கம். அண்ணே எத்தனைக்கோ தெய்வத்தை வணங்கினாலும் கந்தன் கடம்பன் கதிர்காம வேலை வணங்கணுமா இல்லையா? ஏன்னா கெட்டிக்காரனுக்கு மாதிரி இந்த ரெண்டு முன்னாட்டிக்காரன் வணங்கணுமா? ஏன்னா பொட்டிக்கடைக்காரருக்கு மாதிரி ரெண்டு முன்னாட்டிக்காரு முருகப்பெருமான். ஆமா, அதனால அந்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சரி பழனிமலை முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன படக்கத்தை போட்டுட்டு ஆமா அப்புறம் இந்த சேதுபதி கதைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஹல் ஹல் தீட்டங்கட்டி தேவர் மலை தேவரெல்லாம் வலுமலை பழனிமலை சோழகிலே கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணோதுவார் முருகவேலையா பழனிமலை சோழகிலே கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணோதுவார் முருகவேலையா வேல் முருகா கட்டி தேவர் மலை தேவரெல்லாம் வள்ளுமலை எங்க தேவரெல்லாம் வள்ளுமலை பழனிமலை சோழகிலே கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணோதுவார் முருகவேலையா தேவர் மலை தேவரெல்லாம் வள்ளுமலை தேவரெல்லாம் வள்ளுமலை ஒளியமட்டி சோழகிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகம் காணுதையா முருகவேலையா மயிலேறி வருவதப்போ முருக வேலையா உனக்கு உத்திரசம் காய்க்குமல கந்த வேளையா உனக்கு உத்திரசம் காய்க்குமல கந்த வேளையா கொடுத்த நானே நானே கொடுத்து நானே 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 நானே
கைத்தட்டு. மதுரை ஜில்லா சிவகங்க சிவை யானமளவத்தக்கடை அரகரோக்கு சிட்டம்பட்டி சிட்டாமட்டு அருகே இருக்கும் சக்கமட்டி என்பது யான் பிறந்த போர். எனது பெயர் சேதுபதி தேவர், என் மனைவி பெயர் செம்பாய். எங்களுக்கு திருமணமாகி வெகு காலமாகிவிட்டது. எனக்கு ஒரு குழந்தை கிடையாது. என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் பிள்ளைகள் பெரும்பாவி, மக்கள் எல்லாம் மாபாவி என்று ஏளனப்படுத்தி பேசுகிறார்கள். தபம் இருந்து தை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்று பெயர் நாம சுட்டி வளர்த்து வந்து வெட்டிக்காரனே எல்லாரும் பொழுது பிடிஞ்சு எங்கே போவீங்க? டீ கடைக்கு போவீங்க. ஆமா. ஆனா நான் எங்க தெரியுமா போவேன்? நேர கருவ காட்டுக்குள்ள போய் மண்டி போட்டு உட்காருவேன். எங்கட கஞ்சா வைக்கிறாங்க, எங்கட கள்ளு சார வைக்கிறாங்கன்னு சொல்லி எந்நேரம குடிபோதையில் உள்ள ஆளு இந்த சேதுபதி. தை மாசம் 3ஆம் தேதி ஏவக வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் என் வீட்டில் நடைபெற்று இருந்துச்சு. ஆனா ஏன் மொண்டாட்டி பெட்டிக்காரகண்ணே, ஏன் மொண்டாட்டி? ஆமா, உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தை போட்டுருக்குறாங்க. அண்ணா எதுல வேணாலும் பங்கு போட்டுக்கல, பொண்டாட்டியில் மட்டும் பங்கு போட்டின்னு வச்சுக்க. ஓம் சாந்தி. அப்படி குழந்தை முடிஞ்சாலும் டீ கடைக்கு போவாங்க. நான் எங்கேயும் கஞ்சாவு கள்ளு சாரை வைக்கிறாங்கன்னு எந்நேரமா குடி போதையில் உள்ள ஆளு ஏன் முண்டாட்டினை பார்த்து என்ன தெரியுமா கேட்டா? ஏன் முண்டாட்டினை பார்த்து என்ன தெரியுமா கேட்டா? போடா குடியாரப்பல, அந்த இளவு கூட போக மாட்டோம் நாங்க. இனி மட்டையை படுத்துருவேன்னு தெரியுனே உன்னைய சொல்லல. ஏன் முன்னாடி என்ன பார்த்து கேட்கிறேன்? உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? அண்ணே ஒன்னும் இல்லைண்ணே, ஏன் முன்னாடி என்ன பார்த்து கேட்கிறேன்? நீ எல்லாம் சோத்த தானீங்கறியா? இல்ல போட்டு ஆமா போன் பண்ணி கூப்பிட்டு நல்லா கேளு, லாக புடிச்சா உன்னை உம்மா வர அந்த கரவால கூப்பிட்ட பாரு. நான் வரல என்ன சொன்னேன்? ஆனா உங்கள இல்லையா? என் முன்னாடி என்ன பார்த்து கேட்கிறேன்? அட குடிகார பையலே, நம்ம மகனோ 5 வயசு சின்ன பையன், இன்னைக்கு அவனுக்கு 5வது பிறந்த நாளுக்கு எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் நம்ம அப்பா அம்மா நமக்கு வாங்கி தருவாங்கன்னு சொல்லி அவன் என்னென்ன ஆசை வச்சிருப்பான்ல, அவன் ஆசைக்கு மாறாக இப்படி பொழுது பிடிச்சிருக்கி கஞ்சாவையும் கள்ளு சாரி பிடிச்சி நிற்கடா குடிகார பகிலன்னு சொல்லி என்னைய பார்த்து ஏ மனைவி செம்பையனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டானே. ஆனால் அவன் சொன்னதுக்கு மாறாக ஏவக வெள்ளச்சாமி எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் அதை வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி அப்போதான் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு. வெட்டுக்காரண்ணே, ஆனால் மாடு பிடிக்க போகிறோம்னா என்கிட்ட என் மக வெள்ளச்சாமி எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தரணும்ல. ஆனால் என்கிட்ட சல்லி காசு கிடையாதுன்னு. 10 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் அதை எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கள்ள சாரை வைக்கிறாங்கன்னு சொல்லி எந்நேரமே குடிபோதையில் ஒரு ஆளு இந்த சேதுபதி. இந்த சேதுபதியோ கோலாட்டம், கும்மையாட்டம், மாடுபடி ஆட்டம், ஒயிலாட்டம், சிலமாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட ஆட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த சேதுபதி ஆகப்பட்டவன். கட்டிக்காரனே, தை மாசம் 3ஆம் தேதினா உறங்காமட்டி மஞ்சு விரட்டு நடைபெறது வழக்கம். எந்த மாட்டில் அதிகப்படியான காசு பணம் கட்டியிருக்காங்களோ மிருதங்கரண்ணே, அந்த மாட்டை பார்த்து இன்னைக்கு பிடிக்கணும். நீ பிடிக்கிற மாடு இன்னைக்கு பூஜை போச்சு போ. அண்ணே, நான் பிடிச்ச மாடெல்லாம் இப்படி தானே பிடிச்சிருக்கிறேன். நீ பிடிச்ச மாடு கூட எனக்கு தெரியும். மாட்டை இப்படி பிடிப்பா, ரொம்ப இப்படி பிடிக்கிற. ஐயோ அண்ணே, என் குருநாதர் என்வி தம்பி ராஜன் நினைக்கிறேன் எனக்கு இப்படி பிடிக்க சொல்லி தானே கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்ப தலை தோல் அப்படி மாட்டை பிடிக்கணும்னு சொல்லி சரி அப்பதான் எனக்கு வந்து விருத்தி வந்துச்சு. ஆனா மாடு பிடிக்க போகணும்னா நான் மட்டும் போக மாட்டேன். அப்புறம் எங்க போனாலும் கூட ஒரு ஆளை கூட்டி போறது வழக்கம். யாரு? நாடு. அது யாருன்னு சொல்றேன். நான் ஒரு ஆளை கூட்டி போறது வழக்கம். கஞ்சு அடிக்க போனாலும், கல்ல சாரையம் அடிக்க போனாலும், மாடு பிடிக்க போனாலும், சிலம்பாட்டத்திற்கு போனாலும் நானும் என் நண்பர் முத்துராசமும் சேர்ந்து போறது வழக்கணே. அப்படி கஞ்சாவையும் கல்லு சாரையும் அடிச்சுக்கிட்டு ராஜபோதையில மாடு பிடிக்க போகும்போது ஏ மனைவி செம்பாய் போகாத தடுத்து நிறுத்தினா சனியம் பிடிச்சவன். சனியம் பிடிச்சவளா? என்ன ஏன் முண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியாதுனே. போகும்போது அவன் மூஞ்சில முழிச்சோம்னா வச்சுக்க பூனகாரியம் விளங்காது. நேத்தே காலில் விழுந்து கும்பிட்டா
போகும்போது போய் தடுத்து நிறுத்தினானே அவன் என்ன தெரியுமா சொன்னா, சாதாரணமே மாடு பிடிக்க போறவங்க மாடு பட்டி செத்து போய் வர்றாங்க, நீ குடிகார பகிலே நீ கஞ்சாவையும் கள்ளு சாயம் படிச்சுக்கிட்டு ராஜ போதையில மாடு பிடிக்க போறியடா, போற இடத்துல நீ மாடு முட்டி செத்து போயிட்டீன்னா அட ஒண்ணே இல்லன்னு எங்கிட்டாவது கை நீட்டி பேசினாதான் எனக்கு வார்த்தை வரும். எங்க நீட்டாதானே நாங்க எல்லாம் 4 பேர் மோசமான அப்புறம் கை இழுத்துக்க. ஒரு இடத்துல மாடு முட்டி செத்து போயிட்டீனா அண்ணன் நீ ஊத்துறது கூட சொந்தக்காரங்க யாருமே இல்லை. நம்ம பிள்ளைங்க நான் எப்படியா படிக்க வைப்பேன், நம்ம பிள்ளை எப்படி ஆளாக்குவன்னு சொல்லி எவ்வளையோ தடுத்து நிறுத்தினானே. இந்த சிலுவை எதுக்கு போட்டா? டேய் இங்க வர ஒரு ஆள் பார்த்து போட்டா. இன்னைக்கு ஆத்தா பேச்ச கேட்டிருக்கிறோம், என்னைக்கு கட்டின மனைவி பேச்ச கேட்டிருக்கிறோம். அவங்க பேச்சால கேட்டிருந்தா நம்ம இன்னைக்கே உருப்பட்டிருப்போம். இல்ல ஏன் முண்டாட்டி செம்பாய் அவ பேச்சைக்கு வேறே. அந்த உறங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு இந்த சேதுபதி மாடு பிடிக்க போகணும். மாடு பிடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல இந்த சேதுபதிக்கு உண்டான ஆளு இருக்குதா இல்லையான பார்க்கக்கூடிய நேரம், சாமி இழைக்கக்கூடிய நேரம் தாயே. சாமி இழைக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சிறு குழந்தை கூட கண்ணை செந்து தொங்கக்கூடாதுன்னு எதிகம் எழுப்பிடுங்க பார்ப்போம். சொல்றதை மீறி படுத்து கிடந்தா படுத்து கிடக்குறவங்களை தோஷம் இல்லை. படுத்து கிடக்குறவர்களை யாரை எழுப்பாம பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்களோ அவங்க மேலே தான் தோஷம். ஏன்னா இந்நாடகமாகப்பட்டது சாதாரண நாடகம் கிடையாது. கலைகோத்தில் வெள்ளையம வெள்ளச்சாமிங்கிற ஒரு இனத்தில் பிறந்து வெவ்வேறு இனத்தில் பிறந்து காதலிச்சு எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாம சின்னஞ்சிறு வயதிலே மாண்டு படிச்சிருவாங்க. இந்த சின்னஞ்சிறு வயதிலே மாடு படிஞ்சு இப்படி ஆவியாக திரியிறாங்கிறதுக்காக மதுரை மொட்டு கோபுரங்காத்த புத்தன்குடி மதுரை பாண்டி முனியாகப்பட்டவன் அவர்கள் ஆவேசத்துக்கு இறப்பி அவருடைய இடதுகால் பெருவலை ஏந்துவார். அதுதான் இந்த நாடகத்தோட கதை. அக்கா கொட்டாய் விடாது அக்கோய் அப்பா 32 பல்லும் தெரியுது. இந்த எழுப்புடு இந்த ஆயாலாம் எழுப்புடு. ஸ்ரீரங்கத்தில் போய் ரெங்கநாதர் தரிசனம் பண்ண மாதிரி இருக்குது. 5 தலை நாகம் மட்டும்தான் எழுப்புடு. ஐயோ அன்னதான சாப்பாடு சாம்பார் ரொம்ப ஊற்றி சாப்பிட்டீங்களா? எழுப்புடுங்க எழுப்புடுங்க. This is stand-up place. This is Swami coming. This alighting. என்ன சொன்னேன்? இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும்ப்பா, உனக்கு தெரியாது. அங்கே தூங்குறவங்களை எழுப்பிடுங்க, சாமி அழைக்க போகிறோன்னு சொன்னேன். எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க, எந்திரிங்கம்மா, எந்திரிச்சு உட்காருங்களா. சாமி அழைக்கும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது. அருளாடி வரும் பொழுது விட்டுருங்க, இங்கே வரட்டும், நாங்கள் திருநீர் போட்டுக்குவோம். யாரும் பிடிச்சி அங்கேயே அமைக்க உட்கார வைக்க வேணாம். எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. சாமியாடி வரும்பொழுது யாரும் பிடிச்சி அமுக்க வேணாம், இங்கே விட்டுருங்க. எழுப்பிடுங்க 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 எல்லாத்தையும். யாரு எந்திரிக்கிறாம படுத்து கிடக்குறீங்களோ 10 ரூபாய்க்கு செய்வனை வச்சு போடுவேன். ஒழுங்கா எந்திரிச்சு உட்காருங்க. எழுப்பிடுங்கப்பா எழுப்பிடுங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆயா இப்போதான் ரோட்ல 2 புளியாம்பழம் உழுவுது. எழுப்பிடுங்க எல்லாத்தையும். ஹலோ கைத்தட்டுங்கப்பா, கைத்தட்டி குழம்பு சத்தப்படுங்க. எகோ ஒரு 1/2 கிலோ எகோ வச்சுக்கொடுங்க. பாண்டியா முதல்ல ஏன் கதைக்கு நான் பாட்டா படிக்கிறேன். எனக்கு உண்டான பிள்ளை இந்த கூட்டத்தில் இருக்குதா இல்லையா? வருந்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த சேதுபதிக்கு உண்டான ஆளை துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி எல்லாருமே கைத்தட்டி குழம்பு சத்தப்படுங்க தாயி. சேதுபதி நாடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு, இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. சேதுபதி நாடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு, இது சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. மதுரை மாநகரம் மதுரை மாநகரம், இந்த சேதுபதி பிறந்தது மதுரை நல்ல மாநகரம். மதுரை நல்ல மாநகரம். எனக்கு யானமலை வத்தக்கடை மதுரை யானமலை வத்தக்கடை. இந்த சண்டல சேதுபதி எனக்கு அரகருக்கும் சிட்டம்பட்டி. யானமலை வத்தக்கடை யானமலை வத்தக்கடை அருகருக்கும் சிட்டம்பட்டி. அம்மனா சக்கம்பட்டி சிமகிழ மதுரை சக்கம்பட்டி சிமகிழ. இந்த சண்டல சேதுபதி இன்னைக்கு சமத்தலகே நான் பிறந்தே. சக்கப்பட்டை சேமையிலே சக்கப்பட்டை சேமையிலே
சண்டாள சேதுபதி சமத்தலகே நான் பிறந்து அம்மனா உசிலம்பட்டி சிமகில ஏய் உசிலம்பட்டி சிமகில இந்த சண்டல சேதுபதி நான் பொய்யாரம்மா நான் பிறந்து உசிலம்பட்டி சீமையிலே உசிலம்பட்டி சீமையிலே சண்டாள சேதுபதி உத்தமனா நான் பிறந்து ஐயனா வேட்டையிலே வீரன் ஐயா சேதுபதி வேட்டையிலே வீரன் ஐயா ஏய் நான் வில்லம்போதான் கரணையா வேட்டையில வீரனையா வேட்டையில வீரனையா பொல்லாத சேதுபதி வில்லம்போதாக இந்த ஆண்களை விசிலடிச்சார வரப்படுகிறேன் ஓடிவா பாண்டியா இந்த சேதுபதிக்கு முன்னாள் இந்த கூட்டத்தில் இருக்குதா இல்லையா இதைக்கான பிள்ளைக்கு துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி ஏன் முன்னாடி தூக்கி எறிஞ்சு ஓடிவா வாப்போம் சேதுபதி நாட்டைக்காரனா ஏ சேதுபதி சிவகங்கை சிவகாரனா ஏய் சேதுபதி நாட்டுக்காரனா சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரனா ஏ சேதுபதி நாட்டைக்காரனா ஏ சேதுபதி சிவகங்கை சிவகாரனா ஏய் சேதுபதி நாட்டுக்காரனா சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரனா மாடுமுடி ஆட்டக்காரனா ஏ சேதுபதி மகிழக்காரே சூரகாரனா ஏய் மாடுபடி ஆட்டக்காரனா இந்த சேதுபதி மயிலகல ஆட்டக்காரனா மாடுமுடி ஆட்டக்காரனா ஏ சேதுபதி மகிழக்காரே சூரகாரனா ஏய் மாடுபடி ஆட்டக்காரனா சேதுபதி மயிலகல ஆட்டக்காரனா சிலம்பாட்டோ ஆட்டக்காரனா ஏ சேதுபதி உத்தமனா சேதுபதினா ஏய் சிவகங்கை நாட்டுக்காரனா சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரனா சிலம்பாட்டோ ஆட்டக்காரனா ஏ சேதுபதி உத்தமனா சேதுபதினா சிவகங்கை நாட்டுக்காரனா உத்தமனா சிவகங்கை நாட்டுக்காரனா ஏய் ஒயிலாட்டோ ஆட்டக்காரனா ஏ சேதுபதி உத்தமனா சேதுபதினா வா 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 ஏய் ஒயிலாட்ட ஆட்டக்காரனா உத்தமனா உத்தமனா சேதுபதினா ஏ சேதுபதி நாட்டக்காரனா ஏ சேதுபதி சிவகங்கை சிவகாரனா சேதுபதி நாட்டுக்காரனா உத்தமனா சிவகங்கை நாட்டுக்காரனா அக்கா பிடிக்க ஆளு பத்தலன்னா சொல்லு